the equation of the line. Find the equation of a line passing through 6 comma minus 2 and perpendicular to the line joining the points 6 comma 7 2 comma minus 3. போன சம்மில் பேரலல் டூன்னு கொடுத்தாங்க, இந்த சம்மில் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போன சம் செஞ்ச மாதிரியே தான் ரெண்டு மெத்தடில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்றப்ப ஸ்லோப்பை வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுனா ஆன்சர் -1 வரும் அப்படின்றத கான்செப்டாக வச்சு செய்யலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா, இதுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி இதுக்கான ஈக்குவேஷனை அப்படியே உல்டாவாக மாற்றி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதான் இப்போ இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். மொதல் சொன்னால் அந்த ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி ரெண்டு ஸ்லோப் மல்டிபிள் பண்ணி -1 அப்படின்றது நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா முந்தின சம்மில் ரெண்டையுமே செஞ்சுருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை செய்யலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இந்த லைனுக்கு 2 பாயிண்ட்டை கொடுத்துருக்கான். பாயிண்ட்டுக்கு பேர் அவன் கொடுக்கல, அதனால் நானே வச்சுக்கிறேன். ஏன்ற பாயிண்ட்டை 6,7 பின்ற பாயிண்ட்டை 2,-3ன்னு போட்டுட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்டு கிரியேட் பண்ணக்கூடிய இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு லைனு. இந்த லைனில் வந்து பாயிண்டிங்கன்னா பாயிண்ட் வந்து 6,-2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனை உல்டா பண்ணி இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி எழுதலாமா? ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி அப்படின்றப்ப ஏ வந்து பார்த்தீங்கன்னா 6,7, பி வந்து 2,-3. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் அப்படின்றது ஏபி அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 டிவைடட் பை சாரி ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி ஃபார்முலா வந்து y மைனஸ் y2 டிவைடட் பை y1 மைனஸ் y2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x2 டிவைடட் பை x1 மைனஸ் x2. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேர் வச்சிடலாம் ஒன்றுக்கும். இது x1னா இது y1, இது x2னா இது y2. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். y மைனஸ் y2ன்றது -3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் x2ன்றது அதே -3. சாரி, y1ன்றது என்ன இருக்குது? 7. ஓகேங்களா? 7 மைனஸ் x. தென் எக்ஸ் மைனஸ் x2வில் 2 இருக்குது. அடுத்து x1ன்றது 6 மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y ப்ளஸ் 3 டிவைடட் பை 7 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 6 மைனஸ் 2ன்றது 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு y ப்ளஸ் 3 பை 10 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பை 4. ரெண்டையும் கூட்டியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரெண்டு நம்பருமே டினாமினேட்டரில் இருக்குது. நமக்கு ஈக்குவேஷனாக டினாமினேட்டர் வரக்கூடாது அப்படின்றதுனால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 இந்த டேர்முக்கும் 10 இந்த டேர்முக்கும் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 10 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ அப்போ 4y 4 இன்ட்டு 3ன்றது 12, 10 இன்ட்டு எக்ஸு 10x, 10 இன்ட்டு 2 -20. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸு ஒய் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரேன். மேக்ஸிமம் எக்ஸு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதே இடத்துல வச்சுக்கலாம். எக்ஸு மைனஸாக இருந்தால் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ எக்ஸு ப்ளஸ்ன்றப்ப அதே சைடு வச்சுக்கிறேன். இந்த 4y அந்த சைடு கொண்டு வரும்போது -4y, இந்த 12 அந்த சைடு போகுது. ஸோ -20, இந்த 12 இங்கிட்டு வரும்போது -12 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 10x மைனஸ் 4y மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. மைனஸும் மைனஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். அப்போ எப்படி பண்ணலாம்? டிவைடட் பை 2ன்னு போட்டேன் அப்படின்னா 5x மைனஸ் 2y மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ என்னது இது? ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. இந்த ஏபிக்கான ஈக்குவேஷன் தான். ஓகேங்களா? ஏபிக்கான ஈக்குவேஷன் இது. பட் வந்து இதுக்கு பேர் வச்சா இது சி இது டியாக இருந்துச்சு அப்படின்னா ஏபி பர்பண்டிகுலர் டு சிடி எழுதலாமா? நான் சைடில் இங்கே எழுதுகிறேன். AB perpendicular to CD. Therefore, equation of CD அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்க ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 5x மைனஸ் 2y இருக்கா? ஸோ இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த என்டையர் நம்பரை அப்படியே எடுத்து -2x. ஓகேங்களா? எக்ஸு ஒய் எழுத போகிறோம். ஒய்க்கு முன்னாடி இருக்கிறத எக்ஸாகவும் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத ஒய்யாகவும் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? -16 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, ஒய்க்கு -2ன்றனால -2.
எடுத்து எழுதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இங்கே ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அதை சைனை இப்போ மாற்றணும். ஓகேங்களா? நீங்கள் எப்படியாவது பண்ணணும். எழுதும்போதே ஏன் நான் ப்ளஸ்ன்னு எழுதக்கூடாதா அப்படின்னா நம்ம எழுதலாம், சில நேரங்களில் மறந்துடுவோம். அதனால தான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ -2 இருந்தால் +2. ஓகேங்களா? இதே இது +2ஆக இருந்தால் -2. ஓகேங்களா? என்ன நம்பர் இருக்கோ அதை சைனை மாற்றி எக்ஸுக்கு எழுதணும். எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பரை அப்படியே எழுதலாம். ஸோ இந்த இடத்துல 16 அப்படியே எழுதாமல் +kன்னு எழுதணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் டு திஸ். ஓகேங்களா? இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இதுதான் அப்படின்றது. பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைனுக்கான ஈக்குவேஷன் இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய்க்கு முன்னாடி இருக்கிறத சைனை மாற்றி எக்ஸுக்கு முன்னாடி எழுத போகிறேன். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே எழுத போகிறேன். அடுத்தது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு +kன்னு போட போகிறேன். ஸோ இது வந்து என்னது ஈக்குவேஷன் ஆஃப் சிடி எழுதலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சிடின்றது 2x + 5y + k = 0. அதாவது இதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்றத எடுத்துருக்கிறேன். பட் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் கிடையாது, உல்டா ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னது பாசிங் த்ரூ இந்த பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது 6, -2 வழியாக தான் போகுது. அப்போ எக்ஸு வந்து 6, ஒய் வந்து -2. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 2 × எக்ஸ் இருக்க இடத்துல 6ஐயும் 5 × ஒய் இருக்க இடத்துல -2வையும் போட்டு +k = 0. 2 6 are 12, -2 × 5 -10 +k = 0. ஸோ பெரிய நம்பர் சின்ன நம்பர். ஓகேங்களா? ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பர் இந்த சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் +2ன்னு வரும். ஸோ k = இந்த +2 அந்த சைடு போகும்போது -2. ஸோ k = -2ன்றதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? k = -2 in first equation. ஸோ அப்போ 2x + 5y - 2 = 0. எதுக்கான ஈக்குவேஷன்? லைன் சிடிக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவன் நம்ம கண்டுபிடிச்சது இந்த லைன் ஏபிக்கான ஈக்குவேஷன் 5x - 2y -16 = 0. அதே இது சிடிக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? இங்கே நான் சைடில் எழுதுகிறேன் 2x + 5y -2 = 0. ஓகேங்களா? சிடிக்கான ஈக்குவேஷன் இது, ஏபிக்கான ஈக்குவேஷன் இது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 6th சம்மு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்குன்றதை நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் இன்னொரு மெத்தடு சொன்னேன், என்ன அப்படின்னா ரெண்டுக்குமான ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்குமான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா வர்ற ஆன்சரு இதுக்குமான ஸ்லோப்புக்கும் இதுக்கும் மல்டிப்ளை பண்ணினா -1 அப்படின்றத வச்சு நம்ம டேரெக்டாக அந்த லைனுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ -1ன்றப்ப இது வந்து இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே மைனஸாக மாற்றினீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு கொடுத்தா ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத வச்சு செய்யலாம். போன சம்மில் செஞ்சுருக்கோம் பேரலலுக்கு. ஸோ அதே இது பெர்பெண்டிகுலர்னால் -1 அப்படின்றத வச்சு செய்யுங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.